தமிழக மக்களுக்கு வணக்கம். காலையிலேயே ஒரு சோகச் செய்தி. ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். ஏன்னா, திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க, அவர் எம்எல்ஏவாக இருந்தபொழுது, அதாவது வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற கூட்டத்தொடர் 1989 சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு முக்கியமான ஒரு செயலை அவர் செய்தார். சிவாஜிக்கு ஆதரவாக நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஆதரவாக இருந்த காங்கிரஸ் குழுவில் அவர் இருந்தார் அப்படின்றது. அதையும் கடந்து பார்த்தீங்கன்னா, தமிழக காங்கிரஸ் தலைவராகவும், மத்திய அமைச்சராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார். அ முக்கியமா சொல்லணும்னா, தமிழக காங்கிரஸ் தலைவராக அவர் பணியாற்றிய பொழுது, அவருடன் இணைந்து பயணிப்பது, அதாவது அவரை சந்திப்பது அப்படின்றது நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். 2014, 15 காலகட்டங்கள்ல ஒரு தேசிய கட்சி எப்படி செயல்படுகிறது அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக, அ காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸுடைய அவங்களுடைய மாநில ஐடி விங், அந்த ஐடி விங்கோடைய செயல்பாட்டில நானும் அ என்னுடைய ஒரு சின்ன பங்குன்னு சொல்லலாம். கன்சல்டன்சி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தது. ஸோ, அப்போ அ இளங்கோவன் அவர்கள் அ அடிக்கடி காங்கிரஸுடைய சத்தியமூர்த்தி பவனுக்கு வரக்கூடிய அந்த வழக்கம் வைத்திருந்தார். ஸோ, அவரை வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர். எந்த கருத்தாக இருந்தாலும் அதை யோசித்து இதுதான் பேச வேண்டும் அப்படின்லாம் அவர் நினைக்க மாட்டார். அப்படியே என்ன வருதோ வ மனசுல என்ன இருக்கோ அத வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. நெறைய கருத்து வேறுபாடுகள் அவருடன் இருந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னாக்க சத்தியமூர்த்தி பவன்ல அந்த காலகட்டத்தில அ ஜெயகாந்தனுக்கு வந்து விழா எடுக்குறாங்க. எனக்கு வந்து ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன ரொம்ப புடிச்சது எதுக்குன்னாக்க, கருணாநிதியை நார் நாராக கிழித்தார் அப்படின்றது தான். ஜெயகாந்தனுக்கு இரங்கல் விழா கூட சொல்ல முடியாது. இரங்கல் நிகழ்ச்சி. ஜெயகாந்தன் இறந்து விட்டார். அவருடைய இரங்கல் நிகழ்ச்சி நடக்குது. சத்தியமூர்த்தி பவன்ல அந்த ராஜீவ் காந்தி ஆடிட்டோரியம் அப்படின்னு இருக்கும். அங்க தான் அது நடக்குது. கனிமொழி எம்பிய வந்து அவங்க இதுக்கு அழைச்சிருக்காங்க. ஜெயகாந்தன் தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட இயக்கங்களை எதிர்த்தே அவர் வந்து பேசியவர், கருத்தை வைத்தவர் அப்படின்னு இருந்த நிலையில, கனிமொழிய வந்து அழைக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, கட்டவுட்டே வச்சாங்க கனிமொழிக்கு. வருக வருகன்னு வேற வச்சாங்க. அப்பவே நான் கேள்வி கேட்டேன். இது என்னது வருக வருகன்னு வைக்கிறீங்க? ஒரு இரங்கல் நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்களுக்கு போய் வருக வருகன்னு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நிகழ்ச்சியில இளங்கோவன் அவர்கள் பேசுகிறார். நான் வந்து கீழ உட்காந்துருக்கேன். பேசுறாங்க. பேசும்பொழுது இவர் சொல்றாரு இந்த மாரி, "2 பெண்கள் கழுத்து வரை நகை அணிந்து கொண்டு நடு ரோட்டில் நடந்து வருகிறார்கள் என்றால்" அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எனக்கு புரியவே இல்ல. இரங்கல் நிகழ்ச்சி ஜெயகாந்தனுக்கு. ஜெயகாந்தனுடைய இலக்கிய படைப்புகள், அந்த பயணம் இது குறித்து பேசலாம். இல்ல அவருடைய அரசியல் பார்வை குறித்து கூட பேசலாம். விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து சம்பந்தமே இல்லாம 2 பெண்கள் கழுத்து நிறைய கழுத்து வரையில் நகை அணிந்து கொண்டு ரோட்டிலே நடந்து வந்துன்னு ஆரம்பிக்கிறார். அதுவும் கனிமொழியை வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இல்லை. அப்போ அந்த இடத்திலேயே ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு நான் அங்கிருந்து வெளியேறுறேன். அதாவது உங்களிடம் வந்து நான் எதிர்பார்த்தது ஒரு தலைவருக்கான பண்பு, மாண்பு. இது உங்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அ இளங்கோவனை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு கடைந்தெடுத்த அரசியல்வாதியாகத்தான் இருந்தார். ஒரு தலைவராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இல்ல அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேசிய பேச்சு, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களையும், மோடியையும் இணைத்து அவர் வந்து மிக மோசமாக, ஆபாசமாக அவர் பேசியது. அதன் விளைவாக அவருக்கு எதிராக நடந்த அந்த அ ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இளங்கோவன் எப்படி திரும்பவும் வந்து லைம்லைட்டுக்கு வரார் அப்படின்னா, அவருடைய மகன் திருமகன் ஈவேரா. திருமகன் ஈவேராவை எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் தான் அந்த ஐடி விங்கோடைய தலைமை பொறுப்புல இருந்தார். மாநில ஐடி விங்கோடைய தலைமை பொறுப்புல அப்பொழுது இருந்தார். நான் சொல்றது வந்து 2015 அந்த காலகட்டத்தில இளங்கோவன் அவர்கள் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தபொழுது. தினமும் காலையில ஒரு 10 மணி மாரிலாம் நான் வந்து இப்ப சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்துருவேன். வந்தேன்னா, அங்க ஒரு புரொஃபசர் ஒருத்தர் இருப்பாரு. இப்ப இறந்துட்டார் பாவம். தாம்பரத்துலேருந்து அவர் வருவாரு. அவர் வந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துருவாரு.
அவரு அவர் வந்து அவர்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவரு காங்கிரஸுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அவர் 1940கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ஷனா எடுத்து வச்சிருப்பார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட ஆர்கைவ்ஸ் அது நடமாடும் ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்ட்ட தகவல்கள் இருக்கும். அவர்ட்ட நெறைய கத்துக்கிட்டேன் நானு. அப்போ நம்ம இவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி 1 மணி மாரி வருவாரு. நம்ம திருமகனி வேரா. மேல சத்தியமூர்த்தி பவன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. அப்போ மணிக்கணக்கா பேசுவோம். நெறைய இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் நெறைய பேசினது கிடையாது. ஆனா அரசியல் சார்ந்த விஷயங்கள் நெறைய பேசுவோம். உண்மையிலேயே அந்த திருமகன் ஈவேராவுக்கு அவ்வளவு அரசியல் ஞானம் இருந்தது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வெளியில வந்ததுக்கப்புறம் அவ்வளவா கனெக்ஷன்ல இல்ல. அதுக்கப்புறம் அவரு 2021 தேர்தல்ல அவரு ஈரோடு கிழக்குல அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு, அவரு தேர்தல்ல நிக்கிறாரு. எம்.எல்.ஏ வராரு. சேட் தட் அவர் வந்து அ உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போகிறார். அந்த சூழல்ல ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அங்கே எம்.எல்.ஏ ஆக்கப்படுகிறார். எம்.எல்.ஏ ஆக்கப்பட்ட ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் ₹250,00,00,000 செலவுல தான் எம்.எல்.ஏ ஆக்கப்பட்டார். சும்மாலாம் இல்ல. அவர் தயங்கினார். வேண்டாம் என் மகனே போய்ட்டான். இனிமேல் என்ன இருக்கு? இப்ப ₹250,00,00,000 செலவு செய்து அவர் எம்.எல்.ஏ ஆக்கப்படுகிறார். அவர் தயங்குறார். வேண்டாம் என் பையனே போய்ட்டான். இதுக்கு மேல என்னன்னு அவருடைய இன்னொரு மகன் இருக்காரு. அவரைத்தான் வந்து எம்.எல்.ஏ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி செய்தார். ஆனால் அதற்கு ஸ்டாலின் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு புதிய கேண்டிடேட்ட போட்டு, அந்த புதிய கேண்டிடேட்ட ஒப்புதல் வாங்குறது இதெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ரிஸ்க் எடுக்காம நம்ம வந்து எடுத்துட்டு போயிடுவோம்னு தான் இளங்கோவனை வந்து அப்பொழுது அம் அங்க எம்.எல்.ஏ கேண்டிடேட் ஆக்குறாங்க. செந்தில் பாலாஜிக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 250லேருந்து ₹300,00,00,000 செலவு செய்து, பட்டிகளில் கொண்டு போய் அதாவது முதல் முறையாக தமிழகம் இதை பார்த்தது. பட்டிகளில் கொண்டு போய் மக்களை வைப்பது. எதிர்க்கட்சிகள் வந்து பிரச்சாரம் கூட செய்யக்கூடாது. மக்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணவே கூடாது. முன்னாடிலாம் பார்த்தோம்னாக்கா, ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி பிரச்சாரம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவங்க கருத்துக்கள சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து இடைத்தேர்தல் அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது இயல்பு. அதுக்கு காசும் வாங்குவாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனால், முதல் முறையாக மக்களையே கடத்தி கொண்டு போய் பட்டிகளில் வைப்பது. அவர்களை வைத்து துன்புறுத்துவது. ஏன் துன்புறுத்துவதுன்னு சொன்னேன்னா, உதயநிதி இந்த உதவாநிதி படத்தை எல்லாம் போடுறது. இந்த உதவாநிதி படத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் உட்காந்துருக்கணும். அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு கொடுத்து, அவர்களே அடைத்து வைத்து இந்த கேலிக்கூத்தெல்லாம் அரங்கேறியது. அப்படியான ஒரு சூழல்ல தான் அவர் வந்து எம்.எல்.ஏ.வானார். சரி, ஈரோடு கிழக்கு எம்.எல்.ஏ.வானதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் எத்தனை முறை அவர் பங்கேற்றிருப்பார் சட்டமன்ற விவாதங்கள்ல அப்படின்னா, ரொம்ப அரிதிலும் அரிதுன்னு சொல்லலாம். ஏன்னா, அவர் உடல்நிலை ஒத்துழைக்கல. அப்போ இங்க செயல்படாத ஒரு நபரை, செயல்பட முடியாத ஒரு நபரை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரால செயல்பட முடியாதுன்னு. ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் லாப நட்ட கணக்குகளை போட்டு அவரை வந்து எம்.எல்.ஏவாக அமர்த்துவது அப்படின்றது எந்த விதத்தில நியாயம்? நான் 2018லேயே அதிமுக காரங்களோட இந்த சண்டைய போட்டேன். ஏன்னன்னா, திருவாரூர்ல செயல்படாத ஒரு எம்.எல்.ஏவாக இருக்கக்கூடியவர் தான் கருணாநிதி. கருணாநிதிக்கு 2017 வாக்குலேயே சுயநினைவு போய்விட்டது. சுயநினைவு போய்விட்ட ஒரு நபரை, நீ வந்து தலைவராக வைத்துக்கொள்ள முடியாது அப்படின்றதுனால தான் உன் கட்சிக்கு நீ செயல் தலைவர்ன்னு நீயே பட்டம் சூட்டிக்கிற. யாரு? ஸ்டாலின கொண்டு வந்து செயல் தலைவரா வைக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது, செயல்படாத ஒரு நபர் எம்.எல்.ஏவாக மட்டும் தொடரலாமா? உன் கட்சிக்கு தலைவரா தொடர முடியாதுன்றது உனக்கு புரியுது. அப்போ எம்.எல்.ஏவா மட்டும் தொடரலாமா? அப்படின்றது தான் கேள்வி. சட்டமன்றத்தில அதிமுக போட்ட பிச்சை. கருணாநிதி செயல்படாத எம்.எல்.ஏவாக இருந்து செத்துப்போனார். அது மாதிரி தான் இதுவும். ஒரு செயல்பட முடியாத ஒரு நபரை ₹250,00,00,000 நீ செலவு செய்து, அவரை வீம்புக்கு எம்.எல்.ஏவாக்கி, அவரை அமர்த்தி ஈரோடு கிழக்கு மக்களுக்கு என்ன கிடைத்தது? திரும்ப இடைத்தேர்தல் நடக்கப் போகுது. அடுத்த ஒரு 4 மாதங்கள்ல. இந்த இடைத்தேர்தல் நடந்து 1 வருடத்துக்கு ஒரு எம்.எல்.ஏ இருப்பார். இந்த எம்.எல்.ஏ உருவாக்குவதற்காக வீம்புக்கு இன்னொரு ₹250,00,00,000 செலவு செய்யப்பட போகிறது. யாருடைய பணம்? எல்லாம் நம்மள்ட்டேருந்து சுருட்டிய பணம். ஸ்டாலினாக உழைத்து, உதவாநிதியாக உழைத்து, இல்ல கருணாநிதி குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உழைத்து, சம்பாதித்து வைத்திருந்தால் அவர்கள் ₹1 செலவு செய்வார்களா என்றால் செலவு செய்ய மாட்டார்கள். அடிச்சு வச்சிருக்க பணம் வாரத்துக்கு 280 கோடியிலேருந்து 300 கோடி ரூபாய் வெறும் இந்த மின்சார துறை கணக்கிலிருந்து இந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டப்படுகிறது. அந்த ஒரு வார செலவை கொண்டு போய் நீ ஈரோடு கிழக்கில் திருப்பி செலவு பண்ண போற. இந்த அப்பாவி மக்கள் பாவம் இடைத்தேர்தல் நம்ம ஆளுங்கட்சியை பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உனக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா என்றால் இப்பொழுது நம்ம முற்றுப்புள்ளியை வைக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் இந்த திமுகவுடைய பாவக்கணக்கில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 பொதுத் தேர்தல் வருதுல்ல, அப்போது இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்க. எப்படி இவர்கள் வீம்பிற்கும் அராஜகத்திற்கும் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் என்பது நமக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் இடைத்தேர்தல் காலத்தில் அந்த தொகுதியில் செலவு செய்யக்கூடிய பணத்தை தவிர்த்து வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை மனதில் கொள்க. இப்போ இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள்? கண்டிப்பாக அதிமுக போட்டியிடும், திமுக போட்டியிடும், நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். விஜய் கட்சி போட்டியிடப் போகிறதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரப்போகுது. இன்னும் இந்த அரசியல் சூடுபிடிக்கப் போகிறது, சுவாரஸ்யமாக போகிறது. இதில் வருத்தம் என்னென்னா, ஒருவருடைய இறப்பில் இதெல்லாம் நடக்கிறது என்பது தான். அவருக்கு அந்த எம்எல்ஏ பதவி என்று அலைக்கழித்து அவரை இந்த மாதிரி உட்கார வச்சு பிடிச்சி பண்ணாமல் இருந்திருந்தால் மேபி இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பாவம், அவருக்கு இந்த பொறுப்பு தலையில் கொடுக்கப்பட்டு அவரால் செயல்பட முடியவில்லை என்றாலும் செயல்படக்கூடிய ஒரு நிலை. என்னுடைய உறவினர் ஒருவர் 1 மாதத்துக்கு முன்னர் இறந்தார். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னர் இறந்து போனார். அவருடைய இறப்பிற்கு கூட அவர் வந்திருந்தார், இளங்கோவன் வந்திருந்தார். ஸோ அடிப்படையில் எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் தெரிந்த மனிதர் தான். அந்த வகையில் அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அதே சமயத்தில் மக்களே நீங்கள் சிந்தியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.